ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி முட்டை சாதம் செய்ய போகிறோம். இப்போ முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இதில் ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, சும்மா வாசனைக்காக இது சேர்க்குறேன். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த வாசனை. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் 2 பேருக்கு செய்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் இதே ஒரு 4 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதை விட அளவு அதிகமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கீந்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்க்குறேன். நீங்கள் ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இப்போ முட்டையை சேர்த்துடலாம். அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 4 முட்டை மட்டும் சேர்க்குறேன். ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு 4 முட்டை சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை உடனே கிண்டி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் உங்களுக்கு பீசஸ் வந்து பெருசு பெருசாக வரும். இப்போ லேசாக மட்டும் நம்ம கிண்டி விட்டுறலாம். ரொம்ப கிண்டோம்னா சின்ன சின்ன பீஸாக போயிடும். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீசஸாக வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்றலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ சாதத்தை சேர்த்துடலாம்.
உங்களுக்கு உதிரி உதிரியாக சாதம் இருந்தால் தான் உங்களுக்கு முட்டை சாதம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுறலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்தது நம்ம முட்டைக்கு மட்டும் தான் சேர்த்துருந்தோம். இப்போ சேர்த்தது நம்ம சாதத்துக்கு சேர்த்துருக்கோம். இப்போ போதுமான அளவு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் எதுவும் கொண்டுகிட்டே வரமாட்டாங்க. ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இந்த முட்டை சாதம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த முட்டை சாதம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.